வணக்கம் மக்களே, ஜான் விக் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 4 பார்ட்டா ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை போலவே 80% மற்ற பார்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் பார்க்கலாம். இந்த படத்துல ஹீரோ ஒரு சிங்கிள் மேன் ஆர்மியா கொலை பண்ண வரவங்களை அசாதாரணமா கொலை பண்ணுவாரு. அவருடைய காதலிக்காக என்னென்ன பண்ண போறாருன்றத படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எடுத்த உடனே ரேடியோ நியூஸ்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது போல புயலும் மழையும் வந்திருக்குன்னு ஓடிட்டு இருக்க வேகமா ஒரு கார் கட்டையில வந்து இடிக்குது. அதுல இருந்து ஒருத்தர் இறங்கி வராரு. இவர் தான் ஜான் விக், இந்த படத்தோடைய ஹீரோ. யாருக்கிட்ட சண்டை போட்டு வந்தாருன்னு தெரியல. ரத்த வெள்ளத்தோட இறங்க முடியாம இறங்கி பக்கத்துல இருக்க கட்டையில சாந்துக்கிட்டு ஒய்ஃபோடைய மறக்க முடியாத நினைவுகளை செல்போன்ல பாத்துட்டு இருக்காரு. உடனே ஜான் விக்னு டைட்டில் போடுறாங்க. ஒரு அலாரம் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. எழுந்து ஜான் விக் அதை ஆஃப் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு ஒய்ஃபோடைய நினைவுகளையும் இறந்ததை நினைச்சிட்டு இருக்காரு. மழை பெஞ்சிட்டு இருக்க ஒய்ஃப் அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜான் விக்கும் சோகமா நின்னுட்டு இருக்கான். முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்ப ஜான் விக்கும் கிளம்புறான். அப்ப ஜானோடைய பழைய ஃப்ரெண்டு வந்து வருத்தத்தை தெரிவிச்சுட்டு கிளம்புறான். அங்க கட் பண்ணி ஜானுக்கு ஒரு கொரியர் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை உள்ள எடுத்துட்டு போயிட்டு அதுல இருக்க லெட்டரை பிரிச்சு படிக்கிறாரு. ஹாய் ஜான், உன் கூட இருக்க முடியாததுக்கு என்ன மன்னிச்சிடு. உன்னை நேசிக்க கூட ஒருத்தர் தேவை. இதுதான் உன்னுடைய புது ஆரம்பம். அந்த காரியம் என்ன நினைச்சிட்டு இருக்காத. ஐ லவ் யூ ஜான். இந்த லெட்டரை படிக்கும் போது நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்னுடைய அமைதியை நான் தேடிக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்னை பத்தி நினைக்காத. உன்னுடைய வாழ்க்கையை தேடிக்கோன்னு ஒய்ஃப் சாவறதுக்கு முன்னாடியே லெட்டர் எழுதியிருக்காங்க. கூடவே ஒரு நாய்க்குட்டியை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லெட்டரை படிச்சுட்டு ஹீரோ கதறி அழுதுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நாய்க்குட்டி படுக்கிறதுக்கு துணி போட்டுட்டு இவரும் படுத்து தூங்குறாரு. மறுநாள் காலையில அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நாய்க்குட்டி ஜானை எழுப்புது. கதவு திறந்த உடனே வெளியே ஓடி போய் டாய்லெட் போயிட்டு வராரு. மக்களே இந்த சீனுக்காக 5 லட்சம் ரூபா செலவு பண்ணிருக்காங்களாம். நாய்க்குட்டிக்கு பசி எடுக்க நாய்க்குட்டி கிட்ட சொல்றாரு, உனக்கான ஃபுட்டை இனிமேட்டு தான் வாங்கிட்டு வரணும். அவரு சாப்பிட்ற ஃபுட்டையே நாய்க்குட்டிக்கும் வைக்கிறாரு. கட் பண்ணி காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு கார் வருது. அதுல இருந்து இறங்கினவங்க ஒருத்தன் கடைக்கு போயிட்டு பொருள் வாங்க போறான். இன்னொருத்தவன் பெட்ரோல் போட ஒருத்தவன் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஜான் காரை பார்த்துட்டு கார் நல்லா இருக்கு, என்ன மாடல்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ரேட்டுன்னு ஜானை பார்த்து கேட்க இதை நான் விற்கிறதா இல்லைன்னு கார் உள்ள உட்காடுறான். நாய்க்குட்டியை பார்த்து என்ன விலைன்னு மறுபடியும் கேட்க ஜான் கோவப்படாம அமைதியாவே அசிங்கமா திட்டுறான். அப்ப அங்க வந்த இன்னொருத்தவன் பார்த்து போங்க ஜென்டில்மேன், பார்த்து போங்கன்னு மிரட்டுற தோனியில சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜான் அங்க இருந்து கிளம்பி ஏர்போர்ட் கிரவுண்டுக்கு வராரு. அப்ப அவருக்கு இருக்க சோகத்தையும் கோவத்தையும் காரை ஓட்டியே காமிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி நாய்க்குட்டியும் இவரும் ஒரே பெட்ல படுத்து தூங்க நடுராத்திரியில நாய்க்குட்டி கத்திக்கிட்டே வெளியே ஓடி வருது. பின்னாடியே ஜான் வர 3 பேர் ஜானை செம்மடியா அடிச்சுட்டு கார்கியை கேக்குறானுங்க. அப்ப நாய்க்குட்டி கத்திட்டு இருக்க நாய்க்குட்டியும் சாவடிச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் கார்கி கிடைக்க கிளம்புறானுங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒருத்தவன் மாஸ்க் அவுத்துட்டு எங்க அம்மாவை பத்திய பேசுறேன்னு மூஞ்சிலே குத்துறான். அதுக்கப்புறம் ஒய்ஃப் கொடுத்த நாய்க்குட்டி செத்ததை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க கோவத்தோட வந்தவங்களை நினைச்சு ரத்தத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். திருடி போன காரை ஒரு கம்பெனிக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட ஆர்சியும் நம்பரையும் மாத்துன்னு சொல்ல அந்த காரை பார்த்துட்டு எங்க இருந்து எடுத்தன்னு பயத்தோட கேக்குறான். ஜானுக்கு எல்லா இல்லீகல் விஷயம் தெரியும் போல. கரெக்டா அந்த கம்பெனிக்கே வந்துடுறான். கம்பெனியில இருக்கிறவங்க கிட்ட ஜான் கார் எங்கன்னு கேட்க நடந்த விஷயத்த சண்டை போட்டதெல்லாம் சொல்றான். அவன் வீகோ பையன் தானே, எனக்கு ஒரு கார் வேணும்னு கேட்க காரை ஓட்டிட்டு வேகமா வெளியே வரான். அதுக்கப்புறம் பையனுடைய அப்பா வீகோ கம்பெனிக்கு கால் பண்ணி என் பையனை அடிச்சியான்னு கேக்குறான். உங்க பையன் செஞ்சதை கேட்டீங்கன்னா நீங்களே டென்ஷன் ஆயிடுவீங்க. ஜான் விக்கோடைய காரை திருடிட்டான். அது இல்லாம அவன் நாய்க்குட்டியை சாவடிச்சிட்டான். அதனாலதான் அடிச்சேன்னு சொல்ல சரி நான் பாத்துக்கிறேன்னு வீகோ போனை கட் பண்றாரு. வீகோவும் பெரிய இடத்த சேர்ந்தவன் தான் போல. ஜான் விக் பேரு கேட்டதும் ஒரு மாதிரி ஆயிடுறான். கூட இருக்கிறவன் சந்தோஷமான விஷயத்த சொல்லும் போது கூட சோகமா என் பையன் எங்க இருக்கான்னு கேக்குறான். அதுக்கப்புறம் பையன் என்ட்ரி கொடுக்க சாதாரணமா பேசிக்கிட்டே ஒரே குத்துறாரு. எதுக்காக என்ன அடிக்கிறீங்க, காரணத்தை சொல்லுங்க. அந்த கம்பெனிக்கார நான் பண்ணதை போட்டு கொடுத்துட்டானா, யாரோ ஒருத்தனுக்காக என்ன அடிக்கிறீங்க? அப்ப அப்பா சொல்றாரு, இந்த விஷயத்த வேற எங்கேயாவது பண்ணியிருந்தனா நான் கண்டுன்னு இருக்க மாட்டேன். ஆனா நீ கை வச்சது ஜான் விக். அதே சமயம் ஜான் சுத்திய வச்சு தரைய உடைச்சிட்டு இருக்க ஜானை பத்தி அப்பா புகழ்ந்துட்டு இருக்காரு. அவன் இதுக்கு முன்னாடி நமக்காக நிறைய வேலைகளை செஞ்சிருக்கான். அவனை எல்லாரும் யமனுக்கு சமன் சொல்லுவாங்க. ஏன் அவனுக்கு போகிமேன் பேர் வந்தது தெரியுமா? கொல்ல முடியாத ஆளு போகிமேன். அவனையே கொன்னவன் இவன். நீ நினைக்கிற மாதிரி ஜான் விக் சாதாரணமான ஆள் இல்ல, வெறி பிடிச்ச மிருகம். வாக்கு கொடுத்தா உயிரையும் கொடுப்பான், தப்பு செஞ்சா விட மாட்டான். வீகோ ஒரு வார்த்தையும் ஜான் விக்கை பத்தி சொல்லும் போது ஜான் விக் தரைய சுத்தியால உடைச்சு எடுத்துட்டு இருக்கான். இந்த வேலையை விட்டு என்கிட்ட போறேன்னு சொன்னான். அப்ப அவன் நமக்காக அந்த வேலையை செஞ்சதால இப்போ இந்த இடத்த நம்ம இருக்கோம். நீ வேற அவனுடைய காரை திருடி நாயும் கொன்னுட்ட, அவனுக்குள்ள இருக்கிற மிருகத்தை எழுப்பிட்ட. அப்பா சொன்னதை கேட்ட பையன் அவனை நான் போடுறேன்பான்னு சொல்றான். நீ எனக்கு உயிரோட வேணும்டான்னு அப்பா கட்டிப்பிடிக்கிறாரு. அதே சமயம் ஜான் தரையை உடைச்சிட்டு பொட்டியை தூக்குறான். உன்னால அவன் மயிர கூட புடுங்க முடியாது, இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுன்னு அப்பா சொல்றான். அங்க ஜான் பொட்டியை திறந்ததை காமிக்கிறாங்க. கன்னு கோல்டு காயின்லாம் இருக்கு. அப்பாவும் லாக்கரை திறந்து டைரி எடுக்கிறாரு. அவரு லாக்கர்லயும் கோல்டு காயினை காமிக்கிறாங்க. டைரியில இருந்த ஜான் நம்பருக்கு அப்பா கால் பண்றாரு. ஜானும் மெதுவா போய் போன் எடுக்க, ஹலோ ஜான், எப்படி இருக்க? உன் ஒய்ஃப் இறந்ததை கேள்விப்பட்டேன், எனக்கு
எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா பேச வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஜான் பேசாம சைலண்டா இருக்கான். ஜான் எதனா பேசினா தானே ஒரு முடிவுக்கு வர முடியும், ஏன்னா இப்போதைக்கு எனக்கு வேற எதுவும் தெரியல. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஜான் போனை கட் பண்றான். அதுக்கப்புறம் அப்பா கூட இருந்தவன் என்ன சொன்னான்னு கேட்க, உன் எத்தனை பேர் இருந்தாலும் அமுச்சு விடு, ஜான் செத்துட்டான்ற செய்தியை மட்டும் கேட்கணும். அதுக்கப்புறம் ஜான் குளிச்சுட்டு கிளம்புறாரு. அப்பா உட்காந்துக்கிட்டு மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்காரு. அவன் என் பையனை கொல்றதுக்கு முன்னாடி எப்படியாவது நான் அவனை கொன்னுடணும். இந்நேரம் என் பையனை கொல்றதுக்கு அவன் திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான். அவன் சாகணும். என் பையனுக்காக நான் இது கூட செய்யலன்னா நான் அப்பனே கிடையாது. அப்பா தனக்கு தானே புலம்பிட்டு இருக்கும் பொழுது ஜான் வீட்டை சுத்து போட்டாங்க. ஜானும் கண்ணை எடுத்துட்டு லைட் ஆஃப் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பெரிய ஃபைட் நடக்குது. பில்டப்புக்கு ஏத்த மாதிரி ஜான் விக்குனா என்ன சும்மாவா, சூப்பரா சண்டை போட்டு எல்லாரும் கதையும் முடிக்க வெளியில ஒருத்தவன் மட்டும் நின்னுட்டு இருக்கான். ஜானும் மெதுவா போய் கதவை திறக்க கடைசியில போலீஸா இருக்காங்க. குட் ஈவினிங் ஜான், என்ன மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இல்ல, என்ன கொல்ல வந்தானுங்க, அதனாலதான் சம்பவம் ஆயிப்போச்சு. சரி, அப்போ உன் வேலையை பாரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி குட் நைட் சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் ஜான் யாருக்கோ கால் பண்ணி கோட் வேர்ட்ல பேசுறான். சரியா 12 மணிக்கு எனக்கு ஒரு டின்னர் புக் பண்ணுங்கன்னு சொல்லி கோல்டு காயினை எண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே 3 பேர் வராங்க. வந்தவங்க 2 பேர் கிளீன் பண்றதுக்கு உள்ள போக வயசானவர் ஜானு கிட்ட நின்னு பேசுறாரு. நீ மாறி இருப்பன்னு நினைச்சேன் ஜான், ஆனா கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அப்படியேதான் இருக்குன்னு சொல்லி உள்ள போக உள்ள கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இருக்க பாடியெல்லாம் பொட்டலம் அடிக்கிற மாதிரி மடிச்சு பார்சல் பண்ணிட்டு இருக்கானுங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்சல் பண்ணதை வண்டியில ஏத்திக்கிட்டு வயசானவன் சொல்றான், உன்கிட்ட இருந்து கால் வரணும்ட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பேன் ஜான். உடனே கோல்டு காயினை கொடுத்து குட் பைன்னு சொல்ல வந்தவனும் அங்க கிளம்புறானுங்க. அடுத்து அப்பாவும் அவனுடைய ஃப்ரெண்டும் ஜான் தப்பிச்சதை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. அப்பா அவன் மேல கான்ட்ராக்ட் போடு, அவனை கொல்றவனுக்கு 20 கோடி ரூபான்னு சொல்ல ஜான் காரை எடுத்துக்கிட்டு எங்கேயும் கிளம்புறான். அங்க கட் பண்ணி ஜானுடைய ஃப்ரெண்ட் ஜூஸ் போட்டுட்டு இருக்க காலிங் பெல் அடிக்குது. வந்தவன் பையனுடைய அப்பங்காரன். ஜானை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும், அவனை கொன்னுட்டுனா 20 கோடி ரூபாய் தரேன்னு டீல் பேசுறான். ஜானுடைய ஃப்ரெண்டு எனக்கு ஓகே, இந்த ஆஃபர் எனக்கு மட்டுமான்னு கேக்குறான். இல்ல, ஓபன் கான்ட்ராக்ட்னு சொல்லி அப்பங்காரன் கிளம்புறான். இந்த இடத்த ஒரு பிஜிஎம் போடுறாங்க மக்களே, செமத்தியா இருக்கு. அப்பங்காரன் போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு ஸ்னைப்பரை செட் பண்ணிட்டு இருக்கான். கார்ல வந்த ஜான் இறங்கி ஹோட்டல் உள்ள போக ஃப்ரெண்டுக்காரன் நோட்டம் விட்டுட்டு இருக்கான். ரிசப்ஷன்ல போயிட்டு செக் இன் பண்ண அங்கேயும் கோல்டு காயின் தான் கொடுக்குறான். ரூம் உள்ள போயிட்டு ஒய்ஃப் கூட இருந்ததை நினைச்சு பார்த்துட்டு வெளியே வரான். சர்வீஸ் ஏரியா வழியா போயிட்டு இருக்கான். அங்க இருக்க டோர்ல கோல்டு காயினை போட உள்ள இருந்து கதவை திறக்கிறானுங்க. இது ஒரு இல்லீகலான ஹோட்டல் போல. எல்லா அக்யூஸ்டும் இந்த கிளப்ல தான் இருக்காங்க. உள்ள போன ஜான் ஒரு ஆளை போய் பாக்குறான். இவன் பேரு வின்ஸ்டன், இந்த ஹோட்டலுக்கே இன்சார்ஜ் இவர் தான். வா ஜான், நீ வந்திருக்குன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு அர்த்தம். என்ன ஜான்னு கேட்க, லூசியோட பையன் எங்க இருக்கான், அவன்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன். நீயா சும்மா பேச போற, அதை என்ன நம்ப சொல்றியா? உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சவன் நான் ஒருத்தன் தான் ஜான். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ என்ன பழைய தொழிலுக்கு வந்துட்டியா? இல்ல, நான் ஒரு விசிட்டரா வந்திருக்கேன்னு ஜான் சொல்ல வின்சென்ட்டும் அட்வைஸ் கொடுக்க வீகோ பையன் லூசப் எங்க இருக்கான். அதே சமயம் ஜான் ஹோட்டல் உள்ள வந்துட்டான்னு அப்பங்காரனுக்கு தெரிய அந்த ஹோட்டல் ரூல்ஸை பிரேக் பண்ணி அங்கேயே அவனை போட்டு தள்ளனா டபுள் அமௌண்ட்டை தரேன்னு மெசேஜ் பண்ணு. இந்த ஹோட்டல்ல எதிரியே வந்தாலும் சண்டை போடக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கும் போல. அந்த ரூல்ஸை தான் பிரேக் பண்ணி ஜானை கொல்ல சொல்லியிருக்கான். வின்சென்ட்டும் அதே ரூல்ஸை தான் ஜானு கிட்ட ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பொண்ணு கிட்ட வந்து பேசுறான். பழைய ஃப்ரெண்டு போல, சந்திச்சு 4-5 வருஷம் ஆச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. இவன் வாங்கின ட்ரிங்க்ஸுக்கு வின்சென்ட் பே பண்ணிட்டான் போல. வீகோ பையன் இருக்கிற இடத்த வின்சென்ட் மறைமுகமா ஜானுக்கு டிஷ்யூ பேப்பர் மூலியமா சொல்ல அங்க கட் பண்ணி புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு கிளம்புறான். பையன் இருக்கிற ஹோட்டல் பக்கத்துல ஜான் வந்துடுறான். செக்யூரிட்டியும் பலமா இருக்கு. பையன் பப்புல என்ஜாய் பண்ணிட்டு இருக்க புதுசா வந்த ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் உங்க பாதுகாப்பு கோசம் வந்திருக்குன்னு சொல்ல, அந்த ஜான் விக்குக்கா இப்படி பயப்படுறீங்க? எனக்கு பயம் இல்ல, பயந்து தான் ஆகணும். அந்த ஜான் விக்க பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு புதுசா வந்த செக்யூரிட்டி போயிடுறான். ஹோட்டலுக்கு வெளியில செக்யூரிட்டிக்கு வந்தவன் தம் அடிச்சுட்டு நிக்க அவன் தலையில கன்னை வச்சு, ஹலோ பிரான்சிஸ், எப்படி இருக்கீங்க? ஜான் தானே, இங்க என்ன வேலையா வந்திருக்கீங்களான்னு கேக்குறான். வேலை இருந்தாதான் இந்த ஜான் வருவான். இன்னி நைட் நீங்க லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல தேங்க்யூ சாருன்னு சொல்றான். உள்ள பையனுடைய ஃப்ரெண்டு ரெஸ்ட் ரூம்ல பல்ல நோண்டிட்டு இருக்க பின்னாடி இருந்தவனை சிம்பிளா கொண்டுட்டு ஃப்ரெண்ட் அடிக்கிறான். என் காரை திருடுனது நீங்க தானே, என் நாயை கொன்னுட்டீங்களேடான்னு ஃப்ரெண்டோடைய கதையை முடிக்கிறான். ஃப்ரெண்டோடைய போனை எடுத்துக்கிட்டு கிளப் உள்ள போறான். நின்னு பையனை பார்த்துட்டு போற வழியில இருக்க செக்யூரிட்டி எல்லாம் கொன்னுகிட்டே போறான். செக்யூரிட்டிக்கெல்லாம் ஜான் வந்துட்டான்னு தெரிய எல்லாரும் அலர்ட் ஆகுறாங்க. பையன் பயந்துகிட்டு கண்ணாடிக்கு அந்தாண்ட ஓட ஜான் ஷூட் பண்றான். அதே சமயம் அங்க இருக்க செக்யூரிட்டியும் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கான். பையன் பின்னாடியே ஜானும் செக்யூரிட்டி எல்லாம் கொன்னுகிட்டு போயிட்டே இருக்கான். பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் பையன் கார்ல ஏறி போயிடுறான். சண்டை போட்டுட்டு ஜானும் வெளியே வர பையன் ஃப்ரெண்டோடைய நம்பருக்கு கால் பண்றான். அந்த காலை ஜான் அட்டன் பண்ணி, உன் ஃப்ரெண்டு செத்துட்டான், கூடிய சீக்கிரம் நீயும் சாவன்னு அந்த இடத்துல இருந்து ஜான் கிளம்புறான். ஜானுக்கும் வயித்துல நல்லா அடிபட்டு இருக்கு போல. புடிச்சுக்கிட்டே ரிசப்ஷனுக்கு வந்து டாக்டர் இருக்காங்களா, ரூமுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி கிளம்புறான். ரூம்ல டாக்டர் தையல் போட்டுட்டு இருக்க எனக்கு எப்ப குணமாகும் டாக்டர்னு கேக்குறான். நீங்க ஸ்டெயின் பண்ணாம இருந்தாலே குணமாயிடும். நீங்க இருக்கிற நிலைமைக்கு நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க போல. எதுக்கும் நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க. தையல்
பெயில் பிரிஞ்சாலும் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு டாக்டர் கிளம்புறாரு. ஜான் படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்க பக்கத்து பில்டிங்க்கு வந்த ஜான் ஃப்ரெண்டு துப்பாக்கியை செட் பண்ணிட்டு ஸ்கோப்ல ஜானை பார்த்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டு ஜானை தான் சுட போறான்னு பார்த்தா கதவு திறந்துட்டு யாரோ வரத ஸ்கோப்ல பார்த்துட்டு தலைக்காணிலே சொல்றான். ஜானும் சுதாச்சிக்கிறான். உள்ள வந்த பொண்ணு ஜானை பார்த்து ஷூட் பண்ண கட்டிலுக்கு பக்கத்துல மறைஞ்சுக்கிறான். ஹோட்டல் ரூல்ஸை பிரேக் பண்ணி அப்பங்காரன் சொன்ன டபுள் அமௌண்ட்டுக்கு ஆசைப்பட்டு ஜானை கொல்ல வந்திருக்கா. ஒரு பக்கம் ரிசப்ஷன்ல இருந்து ஜான் ரூமுக்கு கால் பண்ண ரிங்கு போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுக்கு குறி வச்சிட்டு இருக்கான். பொண்ணும் ஜானை செமத்தி அடிச்சிட்டு இருக்கா. உடனே ஜான் ஒரு துணி எடுத்து மூஞ்ச மூடி ஒரு குத்தி தள்ளுறான். பொண்ணு கிளாஸை உடைச்சுக்கிட்டு கீழே விழறா. அதுக்கப்புறம் ஜான் போன் அட்டன் பண்ண உங்க ரூம்ல இருந்து சத்தம் வருதுன்னு பக்கத்து ரூம்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு சொல்ல, ரூமுக்கு புதுசா கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்ல, அப்படின்னா உங்களுக்கு டின்னருக்கு ஏற்பாடு பண்ணணுமான்னு கோட்வேர்ட்ல பேசுறான். கொலை பண்ணதுக்கு அப்புறம் கிளீன் பண்றதை தான் டின்னர்னு கோட்வேர்ட்ல பேசிட்டு இருக்கானுங்க. அது தேவையில்லன்னு உள்ள வந்து பொண்ணுடைய தலையில கண்ணை வச்சு வீகோவும் அவன் பையனும் எங்க இருக்காங்கன்னு கேக்குறான். பொண்ணு பையன் இருக்கிற இடத்த சொல்றா. அதுக்கப்புறம் பொண்ணு தலையில துப்பாக்கியால் அடிக்க பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்ப பின்னாடி வந்த பக்கத்து ரூமுக்காரன் ஹலோ ஜான் சொல்ல, ஜானும் ஹலோ சொல்லிட்டு உனக்கு காயின் வேணுமான்னு கேக்குறான். அவனும் எஸ்ன்னு சொல்ல, அப்ப இவளை தப்பிச்சு போகாம பாத்துக்கோன்னு சொல்றான். அங்க கட் பண்ணி பொண்ணு சொன்ன இடத்த சர்ச்சுக்கு வெளியில மாத்திரை போட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். உள்ள போயிட்டு சராமரியா அங்க இருக்கிறவங்கள ஷூட் பண்ண உடனே ஃபாதர் நிறுத்துன்னு சொல்லி, உனக்கு என்ன வேணும், யாருக்கிட்ட மோதிட்டு இருக்க தெரியுமா, தெரியும்னு சொல்லி வால்ட் எங்க இருக்குன்னு ஃபாதரை கூட்டிட்டு போறான். ஃபாதரும் கேட்டை திறக்க உள்ள இருக்க பணம் காயின் எல்லாம் கொளுத்திட்டு வெளியே வரான். அடுத்து ஜானை கொலை பண்ண வந்த பொண்ணை கட்டி போட்டு பக்கத்து ரூமுக்காரன் பேசிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு தெரியாம கை விலங்க கைட்டிட்டு பக்கத்து ரூமுக்காரனை ஷூட் பண்ணிடுறா. இங்க ஜான் சர்ச்சில் பணத்தை எரிச்சதை கேள்விப்பட்ட வீகோ அந்த இடத்துக்கு வரான். ஜானும் பின்னாடி வீகோவை கொலை பண்ண செக்யூரிட்டிங்களை ஷூட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இங்க ஒரு பெரிய சண்டை நடக்குது. சண்டையில ஜானுடைய துப்பாக்கி தோட்டா தீந்துற காருக்கு பின்னாடி இருந்து ரீலோட் பண்றான். அப்ப அந்த காரை இன்னொரு காரால இடிக்கிறானுங்க. ஜானும் கீழே விழுந்துடுறான். ஜான் ஒன்னும் பண்ண முடியாம அவனுங்க கிட்ட மாட்டிக்கிறான். அங்க கட் பண்ணி ஜானை ஒரு இடத்த கட்டி போட்டு அப்பங்காரன் வீகோ பேசிட்டு இருக்கான். சர்ச்சில் பணத்தை எரிச்சு அதுல பணம் மட்டும் இல்ல, இந்த சிட்டியில இருக்க முக்கியமான புள்ளிங்களுடைய ஆடியோ வீடியோன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். அது இருந்ததுனால எல்லாரும் என்ன பார்த்து பயந்தானுங்க தெரியுமா, அதை போய் எரிச்சிட்டியே. எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நான் எரிச்சேன்னு ஜான் சொல்ல, தெரிஞ்சுதான் எரிச்சியான்னு கன்னத்துல ஓங்கி அடிக்கிறான். அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியை நீ எவ்வளவு விரும்புறியோ அதே போலதான் எனக்கு என் புள்ளையும். என் பையனை கொல்றத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. பல வருஷங்களா நீ தொழிலுக்கு வரல, ஆனாலும் உன்னுடைய திறமைகள்லாம் மாறாம தான் இருக்கு. உன்னை இங்கே கண்டம் துண்டமா வெட்டி யாருக்கும் தெரியாம பண்ண முடியும். ஆனா நீயும் என்ன மாதிரி ஒருத்தன்றதுனால உனக்கு ஒரு சான்ஸ் தர, என்னை இங்கே கொன்னுடு, விட்டு தப்பு பண்ணிடாதன்னு ஜான் சொல்ல, ஒரு காரு நாய்க்குட்டிக்காகவா இதெல்லாம் பண்ற, நான் எல்லாத்தையும் இழந்து என் ஒய்ஃப் கொடுத்த நாய்க்குட்டி கிட்ட தான் பேசிட்டு இருப்பேன். உன் பையன் என் கூட இருந்த நாய்க்குட்டிய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான், நான் சும்மா விட மாட்டேன். என்கிட்ட தொழிலுக்கு வந்துட்டியான்னு கேட்டாங்க வீகோ. ஆனா அப்ப என்கிட்ட பதில் இல்ல. ஆனா இப்ப சொல்றேன், நான் திரும்ப வந்துட்டேன் வீகோ, மரியாதையா உன் பையனை என்கிட்ட ஒப்படைச்சிடு வீகோ. பேசிட்டு இருக்கும் போதே அப்பங்காரன் கிளம்ப ஜானை கொலை பண்ண பாக்குறானுங்க. அந்த சமயம் ஃப்ரெண்டுக்காரன் பக்கத்து பில்டிங்ல இருந்து ஸ்னைப்பர் துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ண 2 பேர்ல ஒருத்தவன் இறந்துடுறான். இன்னொருத்தவன் எட்ட போய் நிக்க ஜான் விலங்கு போட்ட கையோட அவன் கூட சண்டை போடுறான். சண்டையில அவன் கதையை முடிச்சுட்டு சாவி எடுத்து விலங்கு கைட்டிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வெளியே ஓடி வரான். அப்பங்காரன் கார் வரத்தை பார்த்த ஜான் ஷூட் பண்ணி கார் மேல ஏறி நின்னு கன் பாயிண்ட்ல வைக்கிறான். அப்பங்காரனும் பயந்து ஷூட் பண்ணாதன்னு வெளியே வரான். உன் பையன் எங்க இருக்கான்னு கேக்குறான். என் பையன் எங்க இருக்கான்னு சொன்னா என்னை விட்டுறியா, முதல்ல என் பேர்ல போட்டிருக்க கான்ட்ராக்டை நிறுத்து. ஓகேன்னு சொல்லிட்டு பையன் இருக்கிற இடத்த சொல்ல, உன் பையனை கொன்னே தீருவன்ட்டு அங்க இருந்து கிளம்புறான். அங்க கட் பண்ணி பையன் ஃப்ரெண்டு கூட பப்ஜி விளையாடிட்டு இருக்கான். பையன் இருக்கிற இடத்துக்கு வெளியில செக்யூரிட்டி டைட்டா இருக்க, அப்போ ஒரு செக்யூரிட்டி கதையை முடிச்சுட்டு ஜான் செக்யூரிட்டி மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறான். பப்ஜி விளையாடிட்டு இருந்த ஃப்ரெண்டு ஜான் ஷூட் பண்ண பையன்காரன் பயத்தோட செக்யூரிட்டியை பார்த்துட்டு இருக்கான். மேல இருந்த செக்யூரிட்டியும் ஷூட் பண்ண பையனை கூட இருந்த செக்யூரிட்டி எல்லாம் மறைஞ்சுக்க சொல்றாங்க. எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் பையனை கூட்டிட்டு போயிடலான்னு கிளம்ப உடனே ஜான் கையில இருக்க பட்டனை அழுத்துறான். கீழே இருக்க கார்லாம் டமால்னு வெடிக்குது. அப்ப பையனும் செக்யூரிட்டியும் மேல இருந்து கீழே இறங்க கூட வந்த செக்யூரிட்டியும் போட்டு தள்ளிட்டான். பையனும் பயந்து ஓடுறான். அதுக்கப்புறம் அங்க வந்த ஜான் பையனை கொன்னுட்டு திரும்பி போறான். அப்பாவுக்கு யாரோ கால் பண்ணி நியூஸ சொல்றாங்க, ஜான் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்றான். அடுத்து ஜான் ரூமை வெக்கேட் பண்ண ரிசப்ஷன்ல இருக்க கருப்பை, நேத்து உங்க ரூம்ல நடந்த பிரச்சனைக்காக ஒரு சின்ன கிஃப்ட்னு சொல்லி கார் கீயை கொடுக்கறான். வெளியே வந்தா ஒரு புது காரு. ஜான் ஹோட்டல்ல இருந்து கிளம்பி அவன் ஃப்ரெண்டை போய் பாக்குறான். அப்ப ஃப்ரெண்ட், உன்னை எத்தனை தடவை தான் காப்பாத்துறது, சரி நீ அப்புறம் என்ன பண்ண போற, எல்லாத்தையும் விட்டு விலக போறேன்னு சொல்ல, உன்னால இதை விட்டு விலக முடியாது, அப்படி விலகணும்னா இந்த ஊரை விட்டு போயிடுன்னு ஃப்ரெண்டும் கிளம்புறான். பேசினதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு தனியா போயிட்டு இருக்க அவனை சுத்து போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்பங்காரன் ஜானுக்கு போன் பண்ணி, என் பையனை துடிக்க கொன்னுட்டல்ல, அதுக்கு பதிலா உனக்கு ஏதாவது பண்ணணும்
சொல்லணும்னு தோணுது. உன் ஃப்ரெண்டு மார்க்கஸ் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அதே நேரம் ஃப்ரெண்டை அடிக்கிறத காமிக்கிறாங்க. எனக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும்னு நினைக்கிறியா ஜான்? ஹோட்டல்ல நீ கட்டி போட்டு வச்சிருந்திய அந்த பொண்ணு தான் சொன்னான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை கொன்னுட்டு அப்பங்கார அங்க இருந்து கிளம்புறான். ஜானு ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு காரை திருப்புறான். ஃப்ரெண்டை கொன்ன இடத்துக்கு உள்ள போறான். ஜான் உள்ள போறத வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்த பொண்ணுக்கு ஹோட்டல்ல இருந்து போன் வருது. ஹோட்டல்ல இருந்து கால் பண்ணோம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஹோட்டலுக்கு வரீங்களான்னு கேக்குறான். உள்ள போன ஜானும் ஃப்ரெண்டு செத்து கிடக்கிறத பார்த்துட்டு வருத்தோட உட்காந்துட்டு இருக்கான். ஹோட்டலுக்கு வந்த பொண்ணை சுத்து போட்டு நிக்க அங்க இருந்த மேனேஜர் இந்த கிளப்ல இருந்து உங்க மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்றேன்னு சொல்ல ஷூட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் ஜானுக்கு கால் பண்ணி நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, சில விஷயங்களை ஓப்பனா சொல்லக்கூடாது. யாரோ ஒருத்தருக்கு ஹெலிகாப்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்பங்காரன் ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு ஓடுறத தான் சூசனமா சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஸ்பாட்டுக்கு ஜான் கார்ல வேகமா வர அப்பங்காரன் ஹெலிகாப்டர்ல யார கார்ல முன்னாடி போயிட்டு இருக்கான். அப்பங்காரனும் சிரிச்சுக்கிட்டே கார்ல போக காரை இடிச்சு கார் நிக்குது. அந்த நேரம் அப்பங்காரன் முடிஞ்சா நீங்களாவது இவனை கொல்லுங்கடான்னு சொல்ல ஜான் காரை பார்த்து 4-5 பேர் ஷூட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஜான் காரை சொயிட்டி ஒவ்வொருத்தங்களா கொல்றான். கார்லயே அப்பங்காரன் கூட இருந்தவன் அப்பங்கிட்ட கண்ணை வாங்கிட்டு இறங்கி வந்து ஜானை சுட பாக்குறான். காரை திருப்பி போயிட்டு வந்து காராலே இடிக்கிறான். உடனே அப்பங்காரன் கார் ஓட்டிட்டு வந்து ஜான் காரை இடிச்சு பள்ளத்துல தள்ள ஜான் அதுல இருந்து எகிரி குச்சிடுறான். உடனே கார்ல இருக்க அப்பங்காரனை ஷூட் பண்ணலான்னு பார்க்க அப்பங்காரன் எதிர்த்தாப்புல நின்னுட்டு இருக்கான். 2 பேரும் மறைச்சு பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜான் அப்பா இருக்கிற இடத்துக்கு போறான். அப்ப அப்பங்காரன் ஒத்திக்கு வரையா ஜான் கேட்க கன்னு இல்லாம மழையிலே சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டையில அப்பங்காரனை கத்தியால கழுத்துல குத்திருப்பான் போல. அப்பங்காரன் இறந்துடுறான். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு ஜான் அங்க இருந்து கிளம்புறான். அங்க கட் பண்ணி ஸ்டார்டிங்ல அடிபட்டு விழுந்த இடத்த காமிக்கிறாங்க. அங்க இருந்து தட்டு மாறி எழுந்து பக்கத்துல இருந்த டோர் கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள போறான். அது நாய்கள்லாம் வளர்க்குற இடம் போல. அங்க இருந்த மருந்து எடுத்து மருந்து போட்டுக்கிட்டு அங்க இருந்த நாயை பார்த்துட்டு என் கூட வா, எனக்கு துணையாருன்னு நாயை கூட்டிட்டு போறான். இந்த நாய் தான் அடுத்தடுத்த பாட்டுல ஜானு கூடயே இருக்கும். இந்த ஆக்ஷன் படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.